ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம் மனதில் வாஞ்சை இருக்கும், இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம், விரும்புவோம். ஆனாலும் நம்மால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை தான் நான் நித்திரை பண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இதயமோ விழித்திருக்கிறது என்றால் என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறது. ஆனால் நம்மால் முடியவில்லை. அந்த நிலையில் இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூமியில். அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதி திருச்சபையாக உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனத்தை குறிப்பிடுகிறது. அது ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. இது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேலர்கள். இவர்கள் திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி, மணவாட்டி என்ற ஒரு மணப்பெண்ணாக உருவகப்படுத்தி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக வந்து இந்த உலகத்தில் மரித்து நமக்காக ஜீவனை தந்து போனார். அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொந்தமானார். அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்னி கடலுக்கு தப்பி பரலோகம் செல்ல போகிறோம். நாம் அவருக்கு முழுவதும் சொந்தமானவர்கள். அதன் பொருளாக எப்படி ஒரு மனைவி கணவருக்கு சொந்தமோ அது போல உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அதன் பொருள்படும்படி மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை என்னும் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனம். இந்த 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் மணவாளியே என்று திருச்சபையை நோக்கி பேசுகிறார். திருச்சபை என்று உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் தோட்டத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் வந்து பரிசுத்த ஆவியானவராய் அவர் வந்து இறங்கி நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். அவர் அவருடைய தோட்டத்திற்கு வந்தார். அப்படி என்றால் நம் மத்தியில் அவர் வந்து வாசமாயிருக்கிறார். என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் நான் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். வெள்ளை போலம், கந்த வர்க்கம் என்ற பொருள்கள் எல்லாம் வாசனை திரவியங்கள், வாசனை பொடிகள். அதாவது சாம்பிராணி, சந்தனம் போன்ற வாசனை கொடுக்கக்கூடிய பொருள்கள். நாம் சென்ட் உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா, அது போல நறுமண பொருளை பயன்படுத்துகிறோம். திரவமாக இருக்கும், பொடியாக இருக்கும். அதை நெருப்பில் போடும்பொழுது, பொடியாக இருக்கிற பொருட்கள் நெருப்பில் போடும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். கிராம்பு, பட்டை போன்ற பொருட்களும் அப்படிதான். இப்படி வாசனை திரவியங்களை கர்த்தர் முகர்ந்து கொள்கிறார். நான் வந்தேன், நான் என் தோட்டத்திற்கு வந்தேன், வாசனையை நான் நுகர்ந்தேன், வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை சேர்த்து வைத்துக் கொண்டாராம். இதன் பொருள் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதன் பலிபீடத்தின் மேல் நின்றார் என்றும், அந்த தூதனுடைய கரத்தில் தூப கலசம் வைத்திருந்தார் என்றும், அதில் தூப வர்க்கமிட்டு அதோடு கூட பரிசுத்தவான்களின் ஜெபத்தையும் அதில் சேர்த்தார். அப்பொழுது அந்த தூபம் பெரியதாகி அந்த புகை எழும்பி கர்த்தருக்கு முன்பாக சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆசரிப்பு கூடார, அதாவது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு பின்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடார கட்டுமான பணிகள் மற்றும் அதன் காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றின ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக தூப வர்க்க பெட்டி இருக்கும். அதில் தூப வர்க்கங்களை இடும் பொழுது அதிலிருந்து எழும்பும் புகை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். யாத்திராகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற
ஆசரிப்பு கூடார முறைமையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதற்கு முன்பாக இருக்கிற தூபவர்க்க பெட்டியில் தூபமிடும் பொழுது அதில் இருந்து புகை எழும்பும். அது பரிசுத்த சன்னதிக்கு கிருபாசன தண்டைக்கு சென்று ஆண்டவருக்கு முன்பாக அந்த வாசனை எழும்பும். அப்பொழுது அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து பரிசுத்தவான்கள் செய்யும் ஜெபம் எப்படி தூப வர்க்கத்திலிருந்து வாசனையுள்ள புகை எழும்புவது போல, அதாவது வாசனையுள்ள அந்த புகையும் பரிசுத்தவான்கள் பூமியில் ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தருடைய சன்னதிக்கு போய் சேரும். அதை பார்த்து கர்த்தர் அதற்கு பதிலளிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பொருளை நாம் இங்கு வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் நான் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். இது கடைசி காலத்தில் ஜெப வீரர்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் சேர்த்து வைத்தார், அவர் சேர்த்து கொண்டார். எதற்கென்றால் அதற்கு பதிலளிக்கும்படியாக. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது நாம் வெளிப்படையாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். பல இடங்களில் இருந்தாலும் வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 கோபகலசங்கள் ஊற்றும் பொழுதும் கூட, அதாவது தீமை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நாம் இங்கு ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம், பாடு அனுபவிக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இந்த மனிதன் மூலமாக எனக்கு இந்த துன்பம் வருகிறது, இந்த மனிதன் எனக்கு தீமை செய்கிறான், என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு கடினமாய் இருக்கிறது என்று நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு புகையை போல, வாசனையான புகையை போல போய் சேருகிறது. அந்த வாசனையை நுகர்ந்ததும் அதன் பொருளை ஆண்டவர் பார்த்து அதற்கு நமக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம் ஜெபத்தை, நாம் நீதியுள்ளவர்களாய் நடக்கும் போது நமக்கு செய்யப்படும் அக்கிரமத்திற்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். அந்த அக்கிரமக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு அருளுவார். இது கர்த்தருடைய குணமாய் இருக்கிறது. அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இப்படியாக நாம் செய்யும் ஜெபமே வெள்ளை போலவும் கந்த வர்க்கங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்த்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேன் கூட்டை நான் என் தேனோடு புசித்தேன் என்று சொல்லுகிறார். தேன் கூடாக கிடைக்கும் பொழுது அதை பிழிந்து அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுவார்கள். அந்த தேன் கூட்டோடும் சாப்பிடலாம். அதை அப்படியே எடுத்து மெல்லும் பொழுது அந்த தேனை நாம் உட்கொண்டு அந்த சக்கையை தூக்கி போடலாம், கரும்பு சாப்பிடுவது போல. அது போல அந்த தேன் கூட்டோடு கர்த்தர் புசித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் பரிசுத்த செயல்களை, அதாவது தேன் கூடு, திராட்சரசம், என் திராட்சரசத்தை நான் பாலோடு குடித்தேன் என்று சொல்லுகிறார். இவை எல்லாம் மிகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவை. நாம் திராட்சரசத்தை பாலோடு குடிக்கும் போது அது மிகவும் இனிப்பாக இருக்கும். திராட்சரசம் இனிப்பாக இருக்கும். அது நம் உடலுக்குள் செல்லும் பொழுது அது புத்துணர்வை கொடுக்கும், இருதயத்தில் புத்துணர்ச்சி கொடுக்கும். மிகவும் வயிற்றுக்கு இதமான ஒன்று. பால் அதை விட மிகவும் இதமான ஒன்று. நாம் அதிகமாய் பால் குடிக்கும் பொழுது அதிக தூக்கம் வரும், நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் அடையும். தேன் அதை விட வயிற்று புண்களை ஆற்றி அது மிக வாய்க்கு இனிப்பானது மட்டுமல்ல, நம் சரீரத்தை புஷ்டியுள்ளதாக்கும், அதாவது ஆரோக்கியமாக்கும், நோய் நொடிகளை எடுக்கும், நோய் கிருமிகளை அகற்றும், சுத்திகரிக்கும். இப்படி தேனோடும் திராட்சரசத்தோடும் பாலோடும் இவைகளெல்லாம் நான் குடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இவை எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளின் செயல்கள். நாம் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியங்கள், நற்கிரியைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். நாம் பிறருக்கு உதவி செய்வது, கர்த்தருடைய நாமத்தை பிறருக்கு சொல்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, கர்த்தருக்கு சாட்சியை வாழ்வது, நீதியின்படி நாம் வாழ்வது, இப்படி திருச்சபையின் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நற்கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது. அவைகளின் ஓமையாக தான் இந்த காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நீங்களும் புசியுங்கள், குடியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிநேகிதரே குடியுங்கள், பிரியமானவர்களே குமாரத்திகளே நீங்கள் இவைகளையெல்லாம் குடியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திருப்தியாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது.
கர்த்தர் சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இதயம் விழித்திருந்தது என்று சொல்லுகிறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். என் நேசர் கதவை தட்டுகிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இதன் பொருள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஒரு துன்ப காலம் ஒன்று இருக்கிறது. உபதிரவ காலம் வரும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த உபத்திரவ காலத்தில், அது எல்லோருக்கும் தெரியும், எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த உபத்திரவ காலத்தில் நம்மால் எந்த செயலும் செய்ய முடியாது. கர்த்தருக்கென்று நற்காரியங்களை செய்ய முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, எந்தவித ஊழியமும் செய்ய முடியாது. நம் மனதில் வாஞ்சை இருக்கும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம், விரும்புவோம். ஆனாலும் நம்மால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை தான் நான் நித்திரை பண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இதயமோ விழித்திருக்கிறது என்றால் என் ஆத்மா வாஞ்சையா இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறது. ஆனால் நம்மால் முடியவில்லை. அந்த நிலையில் இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூமியில். அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். இதில் இந்த வசனத்தை முழுமையாய் படிக்கும் பொழுது, கர்த்தர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது திருச்சபை எழுந்து கதவை திறக்கவில்லை. அவர் அந்த வாசல் துவாரத்தின் வழியாய் தன்னுடைய கையை நீட்டி கை விரலை உள்ளே விட்டு அவர் அழைக்கிறார். திருச்சபையை பார்த்து அழைக்கிறார். நீ வா, என் கதவை திற என்று கூப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இது ரகசிய வருகையை குறிக்கிறது. எங்கும் துன்பம் இருக்கிற, உபத்திரவம் இருக்கிற காலம், வெளியில் செல்ல முடியாத ஒரு இருண்ட காலம் வருகிறது. அந்த காலத்தில் ஊழியம் செய்ய முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கர்த்தருக்கேற்ற பரிசுத்த செயல்கள் எதுவும் செய்ய முடியாது, ஏன் திருச்சபையாக ஒன்றாக கூடவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் காலம் வரும் பொழுது நாம் மிகவும் துன்பத்தில், மன வாஞ்சை இருக்கும், ஆனால் எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வெளியிலிருந்து கதவை திற என்று சொல்வது போலவும், அவர் தம்முடைய கைகளை உள்ளே துவாரத்தின் வழியாய் விட்டு அழைப்பது போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரகசிய வருகையை குறிக்கிறது. யாருக்கும் தெரியாமல் மறைவாக கர்த்தர் ஏனென்றால் அவர் ஒருமுறை வேத வசனமே சொல்லுகிறது, திடீரென்று திருடனை போல வருவேன் என்றே கர்த்தரே சொல்லியிருக்கிறார். நாம் எதிர்பாராத வேளையில் வருவார் என்று. அது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. இந்த இடத்தில் அவர் கதவை தட்டுவது என்பது நம் இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். நான் உள்ளே வருகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ எனக்கு பிரியமானவர் என்று கர்த்தர் அழைக்கிறார். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், ஆனாலும் என் இருதயம் வெடித்திருந்தது. அப்பொழுது என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் கதவை தட்டினார். அவர் கதவை தட்டி, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவை திற என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திருச்சபை 3 நற்காரியங்களை பெற்றிருக்கிறது. அந்த சமயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த காலத்தில் திருச்சபை எப்படி இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாய் இருக்கும், உத்தமத்தில் நடக்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதி நியாயங்களின்படி திருச்சபை இருக்கும். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தருடைய சித்தம் மறைந்து செயல்படுகிற ஒரு கூட்டம் அங்கு இருக்கும். அவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், என் பிரியமே, என் உத்தமியே. அப்படி என்றார் யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபையாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உத்தமர் என்று. அதே போல யோபையாவை போன்ற உத்தமர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். அவர் எப்படி உத்தமமாய் வாழ்ந்தாரோ அதே போல உத்தமர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களிலும் மனிதர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள். எல்லோரும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்கிறவர்களும் உத்தமமாய் நடக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை பார்த்தே கர்த்தர் கூப்பிடுகிறார், கதவை திற. ஏனென்றால் அந்த சமயம் திருச்சபை அடைக்கப்பட்டிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும், சிறையில் வைக்கப்பட்டது போல அவர்கள்
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். இவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஆனால் மிகப்பெரிய துன்பத்தின் மத்தியில் அவர்கள் இருப்பார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும், உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியம் இது. உபத்திரவ காலத்தின் முடிவில் கர்த்தர் வந்து அழைக்கிறார். முதல் 3.5 வருட உபத்திரவ காலத்தின் முடிவில் கர்த்தர் வந்து அழைக்கிறார். அப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டவர்களைப் போல பரிசுத்தவான்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பரிசுத்தம் ஒரு துளியும் குறைவுபடாது, பரிசுத்தமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். கதவை திற என்று சொல்லுகிறார். பனியினாலும் என்னுடைய முடியானது இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. என் தலைமுடி நனைந்திருக்கிறது, என் தலையெல்லாம் நனைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பனியினாலும் மழை தூறலினாலும் நான் நனைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் வெளியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என் தலை நனைந்திருக்கிறது என்று. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலம் உண்டு. முன்மாறி பின்மாறி என்று சொல்லப்படுகிறது. முன்மாறி காலம், பின்மாறி காலம். முன்னாக ஒரு எழுப்புதல் நடக்கும். கர்த்தருடைய உபத்திரவ காலத்திற்கு முன்பாக கர்த்தருடைய தலைமுடி என்பது கர்த்தருடைய மகிமையை குறிக்கும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் படும் உபத்திரவத்தை குறித்து அது சொல்லுகிறார். ஒருவேளை அவருடைய முடி ஈரமாய் இருப்பது, அவர் தலைமுடி ஈரமாய் இருப்பது கர்த்தருடைய ஜனங்கள் படும் துன்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமைதான் மனிதர்கள். மனிதர்கள் கர்த்தருக்கு மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தான் இங்கு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் என் தலைமுடி நனைந்திருக்கிறது, கதவை தர நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது திருச்சபையானது சொல்லுகிறது, என் வஸ்திரங்களை நான் கழற்றி போட்டேன், அதை நான் மீண்டும் எப்படி உடுத்துவேன்? என் கால்களை நான் கழுவி விட்டேன், மீண்டும் அதை எப்படி அழுக்காக்குவேன்? நான் வெளியில் வந்தால் மீண்டும் அழுக்காகி விடுவேன் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் என் வேலையெல்லாம் முடிந்தது, நான் வந்து சேர்ந்து விட்டேன், உபதிரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் வெளியே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த மணவாட்டி சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன் என்று சொல்லும் போது திருச்சபையானது நீதி நியாயங்களை செய்து வந்தது. இப்பொழுதோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி, நீதி மட்டுமல்ல அநீதியும் இல்லை, எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி தம்முடைய நீதியின் வஸ்திரங்களை கழற்றி போட்டேன் என்று சொன்னது போல நீதியான செயல்கள் எதையும் செய்ய முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது திருச்சபை. என் கால்களை நான் கழுவி விட்டேன் என்று திருச்சபை சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் என் வேலையை முடித்து விட்டேன், என் அழைப்பை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். திருச்சபை ஒரு சோர்ந்து போன நிலையில், கர்த்தருடைய ஜனங்களின் மனநிலை இது. நான் என் வேலையை எல்லாம் முடித்து விட்டேன் சுவாமி, இனி நான் என்ன செய்ய போகிறேன்? உலகெங்கும் சுவிசேஷத்திற்கு தடை வந்து விட்டது, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க முடியாது, கர்த்தரை கொண்டு கூடி ஆராதனை செய்ய முடியாது, இப்படிப்பட்ட எல்லா நிலையும் வந்து விட்டது, வரக்கூடாத மோசமான நிலைகள் வந்து விட்டது, வேத வசனத்தை தியானிக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் எல்லாம் வந்து முடிந்து விட்டது என்று திருச்சபை சொல்வதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார், ஆனால் திருச்சபையோ இந்த காரியங்களை சொல்லுகிறது. என் நீதி நியாயங்களை விட்டுவிட்டு நான் திரும்பவும் அதை எப்படி செய்ய போகிறேன்? என் வேலைகளை செய்ய முடியாது, என் கால்களை நான் மீண்டும் எப்படி அழுக்காக்குவேன்? என் அழைப்பை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டேன், இனி நான் எந்த செயலும் செய்ய முடியாது என்று திருச்சபை சொல்வதாக, கர்த்தருடைய ஜனங்கள் நாம் சொல்வதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது என் நேசர் அவர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியே நீட்டினார். கர்த்தர் கதவு துவாரத்தின் வழியாக கையை நீட்டுகிறார். நீ இந்த நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், இப்படியாவது வந்துவிடு என்று சொல்வது போல கதவின் இடுக்கில் இருந்த ஒரு சிறு துளையின் வழியாக தம்முடைய கையை நீட்டுகிறார். அந்த திருக்கரங்களை கண்டவுடன் என் மனம் இலகினது என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய திருக்கரங்களை கண்ட பின்பு
மனம் உருகுகிறார்கள். முடியாது, என்னால் செயல்பட முடியாது என்று சொன்னவர்கள் மனம் இலகுகிறார்கள். கர்த்தரின் அன்பு அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும். அப்பொழுது கர்த்தருடைய அன்பை கண்ட ஜனங்கள் அவர் மேல் மிகவும் அன்பு பொங்கி அந்த பாசத்தின் நிமித்தம் அவரை நோக்கி பார்ப்பார்கள். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். அப்பொழுது என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் பூட்டின கைப்பிடிகளில் என் கைகளில் இருந்து வழிந்த என் கைகளில் இருந்தும் என் விரல்களில் இருந்தும் வழிந்த வெள்ளை போலம் வடிந்து கொண்டிருந்தது. இது நன்றாக தெரியும், வாசனை திரவியங்கள் ஜெபத்தை குறிக்கிறது என்று. உபத்திரவத்திலும் பாடுகளிலும் மத்தியிலும் அடைக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டே கர்த்தர் அங்கு வந்திருக்கிறார். வந்து கதவை திற என்று சொல்லுகிறார். இவர்கள் திறக்க மாட்டோம் என்று திருச்சபை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதன் பின்பு கர்த்தரின் அன்பை பார்த்த பின்பு கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது இவர்கள் மீண்டும் எழும்பி நின்று கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கதவை திறக்க எழுந்து செல்லுகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கென்று கதவு திறக்கப்படுகிறது. இப்படி இவர்கள் யோசித்து அந்த கதவை திறப்பதற்கு முன்பே கர்த்தர் போய்விட்டார். இப்படி கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டு திருச்சபை கதவை திறக்குகிறது. அப்படி திறந்து பார்த்தால் அங்கு கர்த்தர் இல்லை. அந்த காலம் முடிந்து விட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுத்தலில் ஆயத்தமானவர்கள் கர்த்தரோடு சேர்ந்து போய்விட்டார்கள். மிச்சம் உள்ளவர்கள் பலர் ஏமாந்து போனார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாய் இருக்கவில்லை. கர்த்தரின் அழைப்பை ஏற்காதவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களோ கர்த்தரோடு போய்விட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தையால் நான் சோர்ந்து போனேன், அவரை தேடினேன். அவர் சொன்னார் அல்லவா, எனக்காக கதவை திற என் மனவாரியே, என் உத்தமையே என்று கூப்பிட்டாரே, அதை நினைத்து நினைத்து நான் மனம் வேதனைப்பட்டேன். நாம் திறந்து உடனே அவருடன் போயிருக்கலாமே என்று தோன்றுகிறது. அதன் பின்புதான் தோன்றுகிறது, அவரை தேடினேன், நான் காணவில்லை. அவரை தேடி பார்த்தேன், ஆனால் அவரை காணவில்லை. எங்கே போனாரோ தெரியவில்லை. நான் அவரை கூப்பிட்டேன், எனக்கு அவர் மறு உத்தரவு தரவில்லை. நான் கூப்பிட்டும் கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லை. நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை பிடித்து அடித்து காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த போர்வையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி என்றால் பாதுகாப்பு நீங்கி போகிறது. திருச்சபைக்கு இருந்த பாதுகாப்பு போய்விடுகிறது. காவலாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லும் போது அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்று பொருளாகிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். திருச்சபை எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்படாத காலமாய் இருக்கிறது, செயல்பட முடியாத காலமாய் இருக்கிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாமலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாமலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாகவும் அடைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து கதவை தட்டுகிறார். ரகசிய வருகை வருகிறது, கர்த்தருடைய அழைப்பு வருகிறது. இவர்கள் திறந்து கொண்டு போக வேண்டியது, ஆனால் இவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். கர்த்தர் அழைத்ததும் இவர்கள் போகவில்லை, தாமதமாக்குகிறார்கள். அதிநிமித்தம் கர்த்தர் போய்விட்டார். இவர்கள் கதவை திறந்து வெளியே வருவதற்குள் கர்த்தர் போய்விட்டார். இதில் ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. ரகசிய வருகையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் கர்த்தரோடு போய்விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காமல் இருந்தவர்கள் இங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்படி சம்பவம் நடந்து முடிந்ததும் கர்த்தரை தேடுகிறார்கள். தவறவிட்ட ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று தேடுகிறார்கள். நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேடி அலைகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை தேடி அலைகிறார்கள். அப்படி என்றால் ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், கர்த்தருக்கென்று நாடி தேடி ஆவலாய் ஓடுகிறார்கள். அந்த சமயத்தில் அரசாங்கம் அவர்களை தேடி பிடித்து கொடுமைப்படுத்தி காயப்படுத்தி அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட காலம் வருகிறது. கூடி சேர்ந்து இவர்கள் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை தேடுவது போன்ற காரியங்கள் செய்கிறார்கள். அதையெல்லாம் தடை செய்ய பொல்லாத ஆவிகளால் ஏவப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். இந்த நிலையில் நகரத்தில் இருந்த காவலாளர்கள், அப்படி என்றால்
அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையினர் என்னை துன்பப்படுத்தி அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாய் இருந்தது. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு மிகவும் இவர்கள் காயப்படுகிறார்கள். இது மகா உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மகா உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். அந்த சமயத்திலும் பல இரத்த சாட்சிகள் மரிப்பார்கள். இந்த நிலையில் திருச்சபையின் மேல் இருந்த போர்வை நீக்கப்படுகிறது. அப்படி என்றால் அதன் பொருள் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு விலகுகிறது. இப்படியாக உபத்திரவ காலத்திற்கு பின்பு வரும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் என்னென்ன நடக்கும், உபத்திரவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலில் என்ன நடக்கும், அதன் பின்பு என்ன நடக்கும் என்ற தெளிவான விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.